மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டென்டல் ஹைஜீனிஸ்ட் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. நேரடி நியமனம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலியமாக இதற்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் சபார்டினேட் சர்வீசஸ் கீழே தான் வந்து இந்த டென்டல் ஹைஜீனிஸ்ட் பணியிடம் வருது. சரிங்களா? இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். லெவல் 11ல் வரக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 35,400 1,30,400 வரைக்கும் சேலரி இருக்கும். சரிங்களா? டோட்டலாக 39 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனை இன்க்ளூட் பண்ணலை, எக்ஸ்க்ளூடிங் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனை. சரிங்களா? டோட்டலாக 39 வேக்கன்சிஸ் இருக்குது. இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி அப்லோட் ஆகிடுச்சு. இதற்கான ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 2/11/2025. சரிங்களா? லெவல் 11ல் இருக்கக்கூடிய போஸ்ட் தான் வந்து இந்த டென்டல் ஹைஜீனிஸ்ட் பணியிடம். சரிங்களா? இதற்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் வந்து பியூர்லி வந்து மெரிட் பேஸ் பண்ணியிருக்கும். அதே மாதிரி இதற்கான ரிசர்வேஷன் வந்து தமிழ்நாடு அரசினுடைய கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரோஸ்டர் பாயிண்ட்ஸ்லாம் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? இதற்கான ரோஸ்டர் பாயிண்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும், அது வந்து எப்படி செலெக்ஷன் இருக்கும், எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கெலாம் செப்பரேட்டாக வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசினுடைய டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கான ரிசர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4%. அதுவுமே வந்து இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கும் அது பொருந்தும். சரிங்களா? அதே மாதிரி பிஎஸ்டிஎம் தமிழ்நாட்டில் தமிழ் மீடியத்தில் படித்த கேண்டிடேட்ஸ் என்ன எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனோ அது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்த கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கான பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனை கிளைம் பண்ணலாம். அதற்கான ஃபார்மட்ஸும் வந்து செப்பரேட்டாக இருக்குது. அதற்கான ஃபார்மட்ஸில் ப்ராப்பராக வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து தமிழ்நாடு அரசினுடைய பிஎஸ்டிஎம் அந்த ரிசர்வேஷனுக்கும் எலிஜிபிள் ஆவாங்க. சரிங்களா? ஏஜை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அன்னைக்கு எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸும் மினிமம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதுவே வந்து ஓசி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் 32. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்லேயே ஓசி கேண்டிடேட் 42, எக்ஸ் சர்வீஸ்மேன்லேயே வந்து ஓசி கேண்டிடேட் வந்து 48. ரிமைனிங் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் கிடையாது. அதில் வந்து 60 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கணும் அப்படின்றத கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஆஸ் பர் ரூல் உண்டு. இது மட்டும் இல்லாமல் கேட்டகரி வைஸ் கேண்டிடேட்ஸுக்கும் ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய நார்ம்ஸ் படியும் ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய நார்ம்ஸ் படியும் அதற்கான இது வந்து உண்டு. சரிங்களா? ஃபார்மெட்ஸ் வந்து ப்ராப்பரான ஃபார்மெட்ஸில் இருந்தால் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டு ஃபார்மெட்டில் ரெடியாக வந்து வச்சுருக்கிறது நல்லது. சரிங்களா? ஏஜ் கன்செஷனை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸுக்கும் அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/10/2025 தான் கட் ஆஃப் டேட்டு, நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டு. அன்னைக்கு இந்த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் எடுத்து இல்லைனா அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி தான் அவங்கள நாட் எலிஜிபிள். மினிமம் 12ஆம் வகுப்பு ஹச்எஸ்சி வந்து முடிச்சிருக்கணும். 12ஆம் வகுப்பில் சயின்ஸ் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். சரிங்களா? அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி முடிச்சிருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 2 வருடம் டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜீனிஸ்ட் பணியிடத்திற்கான அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி டென்டல் கவுன்சிலில் வந்து பதிவு பண்ணியிருக்கணும், ஸ்டேட் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். சரிங்களா? டென்டல் ஹைஜீனிஸ்ட் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி தான் என்ன நீங்கள் கிளைம் பண்ணுறாலும் அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸு அதற்கான ஃபார்மெட்டில் ப்ராப்பராக வச்சுருந்தா மட்டும்தான் வந்து எலிஜிபிள். சரிங்களா? என்ன கிளைம் பண்ணாலும் சரி, கம்யூனல் ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி, ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் இருந்தாலும் பிஎஸ்டிஎம்மாக இருந்தாலும் சரி, என்ன கேட்டகரியில் நீங்கள் கிளைம் பண்ணாலும் சரி, இல்லை என்ன கிளைம் பண்ணாலும் சரி அதற்கான ப்ராப்பரான ப்ரூஃப் வச்சிருந்தால் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கிளியராக வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் படி வந்து செலெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி கம்யூனல் ரொட்டேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் இருக்கும். எந்த விதமான இன்டர்வியூ கிடையாது. சரிங்களா? இதற்கான குவாலிஃபிகேஷன் எப்படி, எதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் இருக்கும், எந்த ஸ்டேஜஸில் இல்லைனா எந்த க்ரைட்டீரியாவை வச்சு செலெக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. டிகிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜீனிஸ்ட் வித் ஹச்எஸ்சி அப்படின்ற மாதிரி இருந்தால் 50% அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஹச்எஸ்சி
அல்லது பியூசி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் 30% வந்து அதற்கான வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. 10ஆம் வகுப்பில் வந்து 20% வெயிட்டேஜ் வந்து 10ஆம் வகுப்புலேருந்து மார்க்லேருந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்ததுக்கு 60%, பியூசி முடித்ததுக்கு அவங்களுக்கு வந்து பியூசி வராது, அதாவது 12ஆம் வகுப்பு வராது அப்படின்றதுனால அதற்கு எந்த மதிப்பெண்ணும் கிடையாது. 10th மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா 40%. சரிங்களா? 12th முடித்த கேண்டிடேட் அவங்களுக்கு 12க்கு 30% வரும், டிகிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட்டுக்கு 50, 10th வந்து 20%. அதுவே 12th இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் டிகிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தாங்கன்னா 60%, 10ஆம் வகுப்பில் வந்து 40% எடுத்துப்பாங்க. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் படியும் கம்யூனல் ரொட்டேஷன் பேஸ் பண்ணியும் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி கேண்டிடேட்க்கு 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 600 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் www.mrb.tn.gov.in வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கும். அதில் போய்ட்டு டென்டல் ஹைஜீனிஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 1 by 1 என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? அதே மாதிரி இமெயில் ஐடியாக இருக்கட்டும், மொபைல் நம்பராக இருக்கட்டும், எது கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்தா நல்லது. ஏன்னா எந்த விதமான கம்யூனிகேஷன் இருந்தாலும் அது மூலயமா தான் தெரியப்படுத்துவாங்க. சரிங்களா? ஃபோட்டோ எப்படி கிளியராக இருக்கணும், பேக்ரவுண்ட் வந்து லைட் பேக்ரவுண்டில் இருக்கணும், அதே மாதிரி சிக்னேச்சரும் அதே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் வந்து அந்த சிக்னேச்சருக்கு கீழே உங்களுடைய நேமுன்னு போட்டுட்டு உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இது எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கும் செப்பரேட்டாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி தான் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி அப்லோட் பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது ப்ராப்பரான ஃபார்மேட்லேயும் சைஸ்லேயும் வந்து அப்லோட் பண்ணுறது நல்லது. சரிங்களா? இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ப்ராப்பராக உங்களுடைய ஏஜுக்காக இருக்கட்டும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், கம்யூனல் ஸ்டேஜாக இருக்கட்டும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான மீடியமு, இது எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போவும் இது எல்லாத்துக்கும் ப்ராப்பரான ப்ரூஃபு கேட்பாங்க. சரிங்களா? எந்த விதமான கம்யூனிகேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் 7th ஃப்ளோர் நம்பர் 359 அண்ணா சாலை, தேனாம்பேட், சென்னை 6,06,000 செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது ப்ராப்பராக வந்து செக் பண்ணிவிட்டு 1 by 1 என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுறது நல்லது. சரிங்களா? அதே மாதிரி அண்டர்டேக்கிங்லாம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு தான் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஃபார்மேட்ஸ் தான். அதனால் இது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.